கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 233ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது எரேமியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பா. என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தீங்கன்னா நீங்க என்னுடைய பிள்ளைகளா இருப்பீங்க. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா சமாதானம், பாவங்களை மன்னித்து ஒரு புது வாழ்வை அவர் தருவேன் என்று சொல்லுகிறார். வியாதியிலிருந்து விடுதலை, அநேக போராட்டங்களிலிருந்து விடுதலை, குறைவுகளிலிருந்து விடுதலை என்று விடுதலை விடுதலை விடுதலை. குமாரன் உங்களை மெய்யாகவே எல்லா காரியத்திலும் விடுதலை செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளைங்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். இந்த சமாதானம் உங்களுக்கு வேணுமா? நம்ம எல்லாருமே அதை பெற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. கர்த்தர் இன்னைக்கு விசுவாச அறிக்கை செய்ய சொல்றார். விசுவாச அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவார். அறிக்கை செய்வோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உன்னதமான தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கத்தக்கதாக எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நீர் ஆளுகை செய்யுங்க. எந்தெந்த காரியத்தினாலே எங்கள் செவிகள் அடைக்கப்பட்டிருக்கோ கர்த்தாவே, எல்லாவற்றையும் நீக்கி போட்டு எப்பொழுதும் உமக்காக எங்கள் செவிகள் திறந்திருக்கும்படி செய்திடணும். ஆண்டவரே, நாங்க எப்பவுமே உங்களுடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடுக்கணும்ப்பா. நீங்க சொல்றத மட்டும் கேட்டு நடக்க உதவி செய்யுங்க. நிச்சயமா ஆண்டவரே, நாங்க உம்முடைய பிள்ளைகளா இருப்போம். ஆண்டவரே, நீர் எங்கள் தேவனா எங்கள் பட்சத்திலே இருப்பீர். ஆண்டவரே, நித்திய நித்திய காலமா எங்கள் பட்சத்திலே இருந்து எங்களை பராமரித்து வழி நடத்துவீர், எங்களை ஆசீர்வதிப்பீர், எங்களை ரட்சிப்பீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென். விசுவாச அறிக்கை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க அறிக்கை செய்ய செய்ய செய்ய, விசுவாசம் என்பது ஒரு கப்பல் போன்றது. அதிலே பிரயாணம் செய்ய வேண்டுமானால், அதை பாதுகாப்பா நம்ம பிரயாணம் செய்யணும்னா, அந்த விசுவாச கப்பலை சேதப்படுத்தாமல் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா நிச்சயமா அவருடைய ஜனமாயிருப்பீர்கள், அவர் உங்களுக்கு தேவனாயிருப்பார். God bless you.